எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே இந்த நாளில் உங்களோடு இருந்து உங்களை ஆதரித்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நாம் வாழ்கிற இந்த உலகம் எவ்வளவு பயங்கரமானது, எவ்வளவு அக்கிரமம் அநீதி நிறைந்தது, தீமைகள் நிறைந்ததாய் நாம் பார்க்கிறோம். உலகத்தில் உண்மையை, நீதியை, நேர்மையை, அன்பை, பரிசுத்தத்தை காண்பது அரிதாகிவிட்டது. உலகம் மட்டுமல்ல, திருச்சபைக்குள்ளும் இன்றைக்கு நீதி இல்லை, உண்மை இல்லை, பரிசுத்தம் இல்லை. ஆகவே இப்படி ஒரு பயங்கரமான உலகத்தில் இன்றைக்கு உலக மக்கள் இன்றைக்கு தீமையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அநீதியிலேயே மக்கள் புரண்டு வாழுகிறார்கள். இயேசு கூட இதை சொன்னார். உலகம் பொல்லாங்குக்குள்ள இருக்கிறது. இன்னைக்கு மனுஷன் பொல்லாங்குக்குள்ளே கடந்து கொண்டிருக்கிறான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், இயேசுவுக்குள் நாம் இருக்கிறோம் என்கிற உணர்வு நமக்கு வேண்டும். இயேசு நமக்குள் இருக்கிறார். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அவரை பின்பற்றுகிற நாமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். இயேசு எப்படி இருக்கிறாரோ அப்படி நாம் இருக்கத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அநேக நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தை போலவே, உலகத்து மக்களைப் போலவே இன்றைக்கு அநீதியும் அக்கிரமம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த நிருபத்தை எழுதுகிற போது 3 யோவானின் புஸ்தகம் அங்கே 11வது வசனம், 3 யோவான் 1 ஒரு அதிகாரம்தான் 11வது வசனம். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. தீமையானதை நீ பின்பற்றாமல், உலகத்தில் அநேக தீமைகள், தவறான கோட்பாடுகள், தவறான கொள்கைகள், தவறான போதனைகள், தவறான செயல்கள் அநேகம் இந்த பூமியில உங்களை சுற்றிலும் உங்கள் பிரதேசத்தில் காணப்படும். அவை நான் எழுதுகிறார், நீ தீமையை பின்பற்றாமல் நன்மையை பின்பற்று. ஏனென்றால் நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். ஆனால் தீமை செய்கிறவன் தேவனால் உண்டானவன் அல்ல. அப்படி என்றால் அவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். இதை யோவான் இன்னொரு பகுதியில் எழுதுகிறான், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஆனால் நமக்குள்ளேயோ இயேசுவின் இரத்தத்தின் வித்து உள்ளே இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாட்கள் நாம் ஒரு தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய பிள்ளைகள் தீமையை எதிர்த்து நன்மையை பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். பரிசுத்தத்தை பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். உண்மையை பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். சத்தியத்தை பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு அநேகர் கட்டுக்கதைகளுக்கும் ஆரோக்கியம் இல்லாத உபதேசங்களுக்கும் இன்றைக்கு ஜனங்கள் செவி கொடுத்து போகிற ஒரு காலத்தை பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை பின்பற்றுங்கள். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இன்றைக்கு கர்த்தருக்கு பயத்தோடு, பரிசுத்த இருதயத்தோடு, உண்மையோடு, நீதியோடு, பரிசுத்தத்தோடு அங்கே நன்மையை பின்பற்றுவோமாயிருந்தால் நித்திய ஜீவனே உங்கள் சுதந்திரமாய் இருக்கும். நித்திய ஜீவன் மாத்திரமல்ல, இந்த பூமியிலே வாழுகிற நாட்களிலும் பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறதை போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் சுகித்து செழித்திருக்கவும் ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். ஜெபம் பண்ணுவோமா? எசப்பா, பொல்லாத உலகத்தில நன்மையை பின்பற்ற, உண்மை பின்பற்ற, சத்தியத்தை பின்பற்ற, ஆரோக்கியமானதை பின்பற்ற எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிறீர்களா? ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, இந்த சத்தத்தை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் அப்பா, தீமையை வெறுத்து நன்மையை பின்பற்றட்டும். ஆண்டவரே, நீதியை, உண்மையை, பரிசுத்தத்தை, ஆரோக்கியமான சத்தியத்தை பின்பற்றட்டும். ஆண்டவருடைய கரம் இந்த நாட்களில் இருந்து நடத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனே, உடைய பிள்ளைகள் இறுதி மட்டும், உடைய வருகை மட்டும் நன்மையை பின்பற்றட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இதுக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். இயேசுவை பின்பற்றுவதைப் போலவே நன்மைகளையும் பின்பற்றுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
காட் பிளஸ் யூ.